மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுடைய வீடுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தொடர்ந்து நகரக்கூடிய வீடுகள், ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழ மாட்டாங்க இவங்க. நம்மளோட இணங்கி வாழாதவங்கலாம் நிறைய பேர் இன்னும் இப்போ வரைக்கும் இந்த கவி ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. கவி ஃபாரஸ்ட் உள்ளாடி இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க இல்லையாம இதில் நம்மள மாதிரி துவைச்செல்லாம் போட மாட்டாங்க. நம்மகிட்ட துணி வாங்கிட்டு போவாங்க, போட்டு ஒரு நாள் போட்டு அப்படி வீசிடுவாங்க. ஆமாம், இவங்களுடைய ஆடைகள்லாம் பார்த்தீங்களா எப்படி கிடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஆடைகள்லாம் அங்கங்கே கிடக்கும். அதை அப்படியே இப்போ விட்டுட்டாங்க. இப்போ இதை அந்த இடத்துல பயன்படுத்துறது இல்லை. இந்த பட்னியாக இருக்குன்னா நாள் கணக்குன்னு பட்னியாக இருப்பான். அவங்களோட சாப்பாடு வந்து கோயிலையும் வெத்தலை. ஆமாம், ஒரு கவரில் உள்ள பார்த்து நிறைய வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த கோயிலையும் இதுதான் அது போட்டு வாயில் அடக்கிக்கிட்டாங்கன்னா அந்த உமிழ் நீரை பதுக்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்கு இருக்கும்போது பசி கட்டுப்படுது. ஓ, அதுதான் அவங்களுடைய நாட்கணக்கில் அப்படி இருப்பாங்க. அடுத்த வீடு தயாராகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கிலை வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? மூங்கில் வச்சு கட்டி அடுத்த வீடை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்னும் காட்டு வாழ்க்கையை அப்படியே வாழக்கூடிய காட்டு மனிதரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேட்டையாடுறது வந்து அவங்கள வந்து அது பயங்கர பாவம். ஓ, அதாவது இந்த மலை பண்டார மக்கள் வேட்டையாட மாட்டாங்க. காடுகளில் இருக்கக்கூடிய தேன் என்ன பார்த்தீங்கன்னா இயற்கை கிடைக்கக்கூடிய கிழங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இந்த மக்கள். இன்னும் இவங்களை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருப்போம். இந்த ஒவ்வொரு இடமா மாறி மாறி தான் இவங்க தங்குறாங்க. ஆமாம், ஒரு இடத்துல ஒரு ஸ்டேபிள் ஆட்டு ஒரு இடத்துல இருக்கு. ஆமா, அப்போ வந்து இவங்க வந்து இன்னி காட்டுக்குள்ள அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து மக்களே மறைஞ்சு வாழ்றவங்க இருக்காங்க. ஓ, கேட்டீங்களா மக்களே? அதாவது நம்மளை பார்த்து பயந்து ஓடக்கூடிய மறைஞ்சு நம்மளோட இணங்கி வாழாதவங்கலாம் நிறைய பேர் இன்னும் இப்போ வரைக்கும் இந்த கவி ஃபாரஸ்ட்ல இருக்காங்க. கவி ஃபாரஸ்ட் உள்ளாடி இருக்காங்க. அவங்கள என்ன இனம்? அதாவது அந்த மலை பண்டாரம் அவங்க தான். அது வேற இதுக்குள்ள வேற எந்த குரூப்பும் இல்லை. அதான் மண்ணா மாதிரி இருக்காங்க. மண்ணா மாதிரி. பின்ன இந்த சபரிமலை சைடுகளில் வந்து அது ஒரு வேற வெரைட்டிஸ். இது பண்டாரன்றது வந்து ரொம்ப அவங்க தான் இந்த வந்து ஸ்டேபிளா இடத்துல இருக்க மாட்டாங்க. மலை பண்டார மக்கள் தான் ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் அங்க இருப்பாங்க. அங்க கிடைக்கிற தேனு அதெல்லாம் தீந்து ஒட்டி அடுத்தடுத்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஓ, சரிண்ணா. இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இந்த நம்மளை பார்த்தா இடம் ஓடி போற ஆளுகளை இன்னும் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள நம்ம பார்க்க முடியாது? இல்ல இப்போ அவங்கெல்லாம் இப்போ நம்மளை பார்த்தா போயிடுவாங்கல்ல. நம்ம ஸ்மெல்லு சவுண்டு இது மாதிரி எல்லாம் இருக்கும்போது மாறி மாறி போயிடுவாங்க. கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு. நம்ம வந்து இப்போ ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான காட்டுகள்ல வாழ்றாங்கல்ல, அவங்க கூட அந்த மாதிரி ஓட மாட்டாங்க. ஆமா, அவங்க வருவாங்க. இப்போ நிறைய பேர் முதல்ல எல்லாம் அப்படி இருந்தாங்க, துணி இல்லாம ஆடை. நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம காலகட்டங்கள்லயே பார்த்துருக்கோம். அந்த நீங்க வாழ்ந்த காலகட்டத்தில் துணி இல்லாம இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. நம்மள மாதிரி துவைச்செல்லாம் போட மாட்டாங்க. நம்மகிட்ட துணி வாங்கிட்டு போவாங்க, போட்டு ஒரு நாள் போட்டு அப்படி வீசிடுவாங்க. ஆமா, அப்படி உள்ள சூழ்நிலைகள்லாம் இருந்த காலங்கள் இருக்கு. ஆனா இப்போ அப்படி பண்றாங்க, துணி வந்து துவைச்சு போடுறதுல இல்ல. அவங்க அதே இதுல தான் இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த துவைச்சு போடுறது இது பண்றதெல்லாம் சமைச்சுன்னா ஃப்ரெஷ்ஷா அப்பயே இந்த இது பண்ணி எல்லாம் கிடைக்கிறது அந்த டைம் சாப்பிடுவாங்கல்ல, அதை மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவாங்க. ரெண்டாவது அடுத்த நாள் வச்சு சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அன்னன்னைக்கு தேவைக்கு ஏதாவது பண்ணிக்குவாங்க. ஏதாவது கிடைக்கும்போது அதை சாப்பிடுவாங்க. பட்னியா இருக்குன்னா நாள் கணக்குன்னு பட்னியா இருப்பாங்க. அவங்களோட சாப்பாடு வந்து கோயிலையும் வெத்தலை. ஆமா, ஒரு கவர்ல உள்ள பார்த்து நிறைய வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த கோயிலையும் இதுதான் அது போட்டு வாயில அடக்கிக்கிட்டாங்கன்னா அந்த உமிழ் நீரை பதுக்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு இருக்கும்போது பசி கட்டுப்படுது. ஓ, அதுதான் அவங்களுடைய சாப்பாடு. நாட்கணக்கில் அப்படி இருப்பாங்க. அவங்க எத்தனை நாள் வேணும்னா அப்படி இருப்பாங்க. அதை வச்சு எத்தனை நாள் பட்டினியா இருப்பாங்க? ஒரு 4-5 நாளைக்கு வரைக்கும் சாப்பாடாம அப்படியே காட்டுக்குள்ளேயே வாழ்ந்து. இப்போ அந்த மாதிரி வந்து ரொம்ப பட்னியாக இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து இந்த காட்டில் வந்து போய் பொருளை எடுத்து சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க? பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. பலவர்க்கம் இது மேக்சிமம் அவங்க வந்து வேட்டையாடி உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓ, அப்போ வேட்டையாடுறதெல்லாம் அவங்கள வந்து இல்லை. பொதுவாக சொல்ல போனால் அந்த மலைவாழ் மக்களுக்கு அவங்க தேனை மாவு அந்த இது மாதிரி எல்லாம் எடுத்து அப்படி தான் இது பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ அந்தந்த தேவைகளுக்கு மட்டும் மீன் பிடிப்பாங்க இது மாதிரி. ஆனால் வேட்டையாடுறது வந்து அவங்கள வந்து அது பயங்கர பாவம். ஓ, அதாவது இந்த மலை பண்டார மக்கள் வேட்டையாட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட ஒரு இனமாயிட்டு நினைக்கிறாங்க. ஓ, அந்த விலங்கு எல்லாமே வந்து இவங்களுடைய ஒரு ஓ அப்படி நினைச்சவங்க இவங்கெல்லாம் ஒன்றா அப்படின்னு அது ஒரு பாவம், அவங்கள நம்ம தண்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஓகே ஓகே ஆகிக்கிறான்ப்பா. கேட்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா காட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து மனிதனை பார்த்து ஓட மாட்டேன் தாக்க வருவாங்க. ஆனால் இந்த காட்டில் இன்ன வரைக்குமே வந்து மனிதனை பார்த்தா ஓடக்கூடிய மக்கள் வந்து அங்கங்கே வந்து பல இடங்களில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மக்களை பற்றின மலைப்பண்டார மக்கள் சம்மந்தமாக நம்ம அண்ணன் பேர் சொல்லி சந்திரகுமார் சந்திரகுமார் அண்ணன் வந்து ஒரு நிறைய முக்கியமான விஷயமெல்லாம் சொல்லியிருந்தாரு. நமக்கே கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ ஓகே மக்களே, வந்து ஓப்பன் ஆயாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 80 ரூபா. அதாவது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதாவது விதிமுறைகள். அதில் விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி தான் என்ட்ரி டிக்கெட்டை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் போட முடியும். அப்படி போட்டால் ஒரு நாளுக்கு 30 வண்டி. நான் வந்து இதுக்குள்ளே வந்து அனிமல்ஸ் வந்து நேரங்கள் இருந்து நம்ம போகக்கூடிய நேரங்களில் வழியில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா பார்க்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இதுக்குள்ளே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே போகிறதே தனி அழகு. பல விதமான விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மனிதனுடைய நடமாட்டம் இல்லாத பகுதிங்கிறதுனால அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆதிவாசி குடில் சொல்லக்கூடிய. இப்போ வரும்போது ஃபர்ஸ்ட் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி எக்கச்சக்கமான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மக்களே அதான் பாருங்க, இதுதான் அவங்களோட வீடு. மேலே நிற்கிது பாருங்க, 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க குழந்தைங்க. கவி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற வழியில தான் இந்த மலை பண்டாரம் மக்கள் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்படின்னு. ഇവിടെ വെള്ളം അടിയപ്പുറം മഴ പെയ്യുമ്പോഴേ ഭയങ്കര വെള്ളം, അതുകൊണ്ട് അവരങ്ങോട്ട് മാറി. இப்போ இதில் தாமசிக்கணுங்களா? ഇവിടെ ஆறு. ஓகே, மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுடைய வீடுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது தொடர்ந்து நகரக்கூடிய வீடுகள், ஒரு இடத்துல நிரந்தரமாக வாழ மாட்டாங்க இவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க இல்லையாம இதில். அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இங்கே இல்லை, தண்ணியை வந்து அதிகமாக வந்தனால அந்த பின்னாடி ஒரு ஃபால்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து அதிகமான தண்ணி வந்ததுக்கப்புறம் இவங்க இங்கே வாழ முடியாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்களுடைய ஆடைகள்லாம் பார்த்திங்களா எப்படி கிடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ஆடைகள் அங்கே கிடக்கு பண்ணி ஜர்க்கின் மாதிரி, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து நம்ம நண்பர் வந்து கோவை அவுட்டோர் வந்து கொடுத்த ஆடைகள்லாம் அங்கங்கே கிடக்கும். அதை அப்படியே இப்போ விட்டுட்டாங்க. இப்போ இதை அந்த இடத்துல பயன்படுத்துறதில்ல. இந்த மூங்கில்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து எங்கே இருந்த மூங்கில்லாம் இங்கே இருக்கக்கூடிய மூங்கில்கள் தான். ரொம்ப அழகான மூங்கில். இந்த மூங்கில் வந்து ரொம்ப நீளமாக நேர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த மூங்கிலை வெட்டி இவங்க வந்து மேலே வீடுகளையும் அதில் இருக்கக்கூடிய புல் மேலே தலைகள்லாம் வச்சு மேலையும் பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி சீட்டுகளையும் பயன்படுத்திக்கிறாங்க. கீழே வந்து இந்த மாதிரியான மேலே ஏறுறேன், அப்பா உடையாமல் இருந்தால் சரி, உடஞ்சிரும் போல தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க வந்து பயன்படுத்தி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகளை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, அதாவது அடுத்த வீடு தயார் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூங்கிலை வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? மூங்கில் வச்சு கட்டி இங்கேயே மூங்கில் இருக்குது, இங்கேருந்து எடுத்து கட்டி அடுத்த வீடை தயார் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப இன்னும் காட்டு வாழ்க்கையை அப்படியே வாழக்கூடிய காட்டு மனிதரை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது இவங்களோட வீடு அமைச்சிக்கும் போது எப்படி அமைச்சிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விலங்குகள் மெயினாக இங்கே வந்து யானைகளுடைய பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு விதமான ஸ்லோப்பாக, யானைகள் சீக்கிரம் உள்ளே எங்கே வராதோ அதுக்கு தகுந்த மாதிரி இடங்கள். ஏன்னா இந்த மூங்கிலுக்குள்ளே எல்லாம் பூந்து ரொம்ப கச்சக்கச்சான்னு இருக்கிறனால இதுக்குள்ளே பூந்து உள்ளே வராது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இறங்குறதும் சரி, மேலேருந்து ஏறி வராது. ஒரு அகலி வெட்டின மாதிரி ஒரு கீழே ஒட்டிலாம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ரோடு. அங்கே இவங்க வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. புகையில மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க இவங்க பயன்படுத்தக்கூடிய. இங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வீடு. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்குமே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. இங்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணாலும் முடியாது. நம்ம எப்படி ரிட்டர்ன் வெளியே போய்தாகணும், இல்லாட்டா கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டேக்கான பிளான் பண்ணிடலாம். வேலை நடந்துட்டுருக்கு பாருங்கள். அதை கொத்தி விட்டு இதுக்குள்ளே ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், மறைக்கிற மாதிரி. ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. இவங்க வந்து இயற்கையை வந்து முழுசாக நம்பி, அதாவது 90% வந்து இயற்கையான முறையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. 10% கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அரிசிகள், நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள், ஆடைகள், இதை பயன்படுத்தி இந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அடுத்த வீடுக்கு போகிறோம். இதில் இந்த ஒரு ஃபால்ஸில் மழைக்காலங்களில் வந்து அதிகமான தண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அங்கேருந்து வீடை வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஏமா பட்டின்டா? ஓகே, இப்போ வழுக்கலான இந்த தண்ணி பாருங்க, மழை தண்ணி வந்துட்டுருக்கு.
இதில் தான் போயிட்டுருக்கோம். ஆபத்தான இதுதான் உங்களுடைய பயணமும். பாருங்க, வழுக்குச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம்தான். அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஓடணும் ரொம்ப தூரத்துக்கு. இந்த மக்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியும் அங்கே நடந்து போகக்கூடிய வழியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அம்மா ரொம்ப கஷ்டம். மதியா ஓ கடிக்காது. நாய் வளர்த்திட்டு இருக்காங்களாமா, இங்கே இது தாண்டி வராதிங்க, நாய் கடிக்கும் அப்படிங்கிறாங்க. ഓ ഫുഡൊക്കെ എന്താ കഴിക്കാം? ഉണ്ടാ? എന്തുണ്ട്? നോക്കാൻ പറ്റുമോ? അതില് നോക്കാൻ പറ്റുമോ? കാട്ടാ കാട്ടി കാട്ടുന്നു. നിങ്ങളെ കടിക്കോ? നമ്മളെ കടിക്കത്തില്ല, നമ്മൾ വളർത്തുന്നവരെ. ഓക്കെ ഓക്കെ. ഇങ്ങനെ വഴിയെ വരുന്നവരൊക്കെ കടിക്കും. ഓ ഓ ഇല്ല ഫുഡ് നോക്കാം. കഴിക്കില്ല, രാവിലെ ഒന്നും കഴിക്കില്ല. ഇപ്പൊ എന്ത് കഴിച്ചു നിങ്ങള് വെച്ച്? രാവിലെ ഒന്നും കഴിച്ചില്ല, ഞാൻ വിറകിന് പോയി. അവിടെ എടുക്കട്ടെ, നാവുന്നു അവിടെ നിങ്ങളെടുത്ത് കുറച്ച് സംസാരിക്കണം തന്നെ, വേറെ ഒന്നുമില്ല. ഓ ഇത് ഗവൺമെന്റ് കൊടുത്ത അരിസി അത്. ഈ അരി തന്നെ എന്തുണ്ട് നിങ്ങൾക്ക്? അപ്പോ ഇതുണ്ടാ ഉപ്പ്, മുളകുത്തൂള്, മഞ്ഞത്തൂള് അതൊക്കെ നമ്മൾ കൊണ്ട് തരുന്നവരേ ഉള്ളൂ. ஓ அதாவது மக்களே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அரிசியை வந்து பயன்படுத்துறாங்க. இதுல வந்து கஞ்சி வளம் மட்டும்தான் இருக்கும். இது எந்த இது? അത് ലേഹില. നോക്കാൻ പറ്റുമോ? എന്ത് ചായ? ഓ அது கட்டன் சாயா? ஓ நம்ம சைடு பிஸ்கெட் இருக்குண்ணா, அது ரஸ்க் பாக்கெட் இருக்கு. அதே மாதிரி அந்த கருப்பு கலர் கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. ரெண்டு எடுத்துங்க, 2 ஃபேமிலி இருக்குல்ல. அங்கே ஒன்று கொடுத்துருவோம். அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று தானே, அங்கே ஒரு குடும்பம் இருக்கு. இது നിങ്ങളുടെ സംസ്ഥാനം? അത് தம்பி அன்னைக்கு பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓ ஓகே ஓகே ஓகே. ஆமாம்மா, தம்பியோட மனைவி. ஓகே ஓகே. இவருக்கு வந்து திருமணம் ஆகலைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டில்ல? நீங்களே எந்த இஷ்டம் இல்லை நமக்கு? எந்த கல்யாணம் செய்தது? ஜாலி மேன் நீங்களே. ஓகே. அது வந்து மளிகை ஜாமான், அது அரிசி, மாவு எல்லாமே டோட்டலாக இருக்கும். எண்ணெய், இது കുറച്ച് மளிகை பொருள் മനസ്സിലായോ? மளிகை பொருள், பருப்பு, எண்ணெய், அரி ഒക്കെ ഉണ്ട്. കുറച്ച് വലിയ കുട്ടിയുണ്ട്. ഇതിന് അടുത്ത് ഇല്ല മുണ്ട്. ഓ ഇവിടെ വെള്ളം കുറയുമ്പോ കീപ്പിട്ട് പോവാ? ഓക്കെ ഓക്കെ. ஓகே. ஓகே. அதாவது மக்களே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மக்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம், இப்போ தண்ணி வந்து சுத்தமாக இங்கே வற்றி போச்சு, ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு பெரிய ஆறுன்னு ஓடிட்டு இருக்காமா. அப்போ கீழே மாறி போயிடுவோம் அப்படிங்கிற. அப்போ இங்கே அங்கேன்னு இப்படி மாறி தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில வீடுகள் உள்ளே இருக்குது, நம்ம அதை தேடி நம்ம அப்படியே போக போகிறோம். இப்போ நம்ம ஒரு 3 வீடு பார்த்துருப்போம். 3 வீடை பார்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை வீடுகள் இந்த மாதிரி ஆதிவாசி வீடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது கடந்த முறை நான் பார்த்த போதுங்க, இவங்க ஒரு குடும்பங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு அணை பக்கத்தில் இன்னொரு 3 குடும்பம் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடெல்லாம் அடித்து யானை இதாகிடுச்சின்னு சொல்லி அப்புறம் அரசாங்கமே, வனத்துறை, காவல்துறை சேர்ந்து அந்த அணைக்கு பக்கத்துலேயே அவங்க பாதுகாப்பில், ஏன்னா அங்கே வந்து காவல்துறை அலுவலகம் எல்லாமே இருக்கிறனால கொஞ்சம் பக்கத்துலேயே தற்காலிக கூடாரம் போட்டு கொடுத்துருந்தாங்க.
அவங்களும் சொன்னாங்க இப்போ காட்டு வேலையை கொடுத்துருக்காங்களாமா. அந்த நேரத்தில் காட்டு வேலையில கொடுத்ததுனால நாங்கள் இங்கே இருப்போம், முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த 3 குடும்பம் தான் இந்த இந்த இதில் இருக்காங்க, இந்த சாலையில் 3 குடும்பம். அந்த குடும்பத்தில் 3 குடும்பம் 3 இடங்கள்ல 3 குடும்பம் இல்லை 3 இடங்கள்ல வெவ்வேறு குடும்பங்களாக பிரிஞ்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாலை தொலைவு ஒரு 40 கிலோமீட்டர் வருது. 40 கிலோமீட்டர் நான் கடந்த முறை பார்த்தது இந்த 3 இடங்கள்ல மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த கவி அப்படிங்கிற இதுக்கு வெளியே அங்கே நிறைய ஆதிவாசிகள் இருக்காங்க. ஆனால் அங்கே வந்து நிறைய போக்குவரத்து வசதி எல்லாமே இருக்கு. அதாவது அது ஓரளவுக்கு தொடர்புக்கு உள்ள இடமா தான் இருக்கு, மக்கள் தொடர்போட இருக்கு. மக்கள் தொடர்போட உள்ள இடம். அவங்க எப்போ வேணாலும் வெளியில போகலாம் வரலாம், யாரும் எளிதில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல்ல தான் இருக்காங்க. அவங்க பெரிய குடியிருப்பா இருக்காங்க. இவங்க மட்டும்தான் தனித்துவமா ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால நம்மளால முடிஞ்சு நம்ம இந்த பக்கம் வர்றோம், அவங்களுக்கு ஒரு உதவி, நமக்கு ஒரு மன நிறைவு. கண்டிப்பாக உண்மையாகவே வந்து கொஞ்சம் மன நிறைவாக தான் இருக்குது. நம்ம கொடுத்த பொருட்கள் வந்து ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதத்தோ, அது எவ்வளோ நாள் அவங்க வைக்கிறாங்கிறது கணக்கு கிடையாது. ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவும் மெயினாக இதில் வந்து நான் ஒன்று சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து காட்டக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கக்கூடிய பணம் வந்து சின்னூர் அப்புறம் பெரியூர்னு சொல்லி தேனியில் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நபர்கள் பணம் தந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்து பணம் கலெக்ஷன் ஆச்சு. திரும்ப எங்களால் வந்து அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை எப்படின்னா 3 நாள் தொடர்ந்து அங்கே பயணித்து அந்த மக்கள்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு வர முடியாது, அதுக்கு அதேமாதிரி பொருட்களை கொண்டு போய் சேர்த்த முடியாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் அந்த பயணத்தை வந்து கைவிட்டுட்டோம். அது நிறைய பேர் வந்து பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து பணம் வேண்டாங்க, வேறு ஏதாவது கிராம மக்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7,000 பக்கம் வந்து என்னோட பேலன்ஸ் இருந்து 7,500 பக்கம் இருந்துச்சு. அதில் வந்து 3,500 பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு சில ட்ரைபல் வில்லேஜுகளுக்கு கொடுத்தேன், வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது. அதுலேருந்து பேலன்ஸ் ஒரு 4,000 ரூபா தான் இப்போ நம்ம வந்து இந்த மக்களுக்கு வந்து பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதே மாதிரி மளிகை பொருட்கள், கொஞ்சம் துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட துணிகள் நாங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தாத நல்ல துணிகள், குழந்தைகளுக்கு பத்தாதது அந்த மாதிரி வந்து போட்டு ஒரு டைம் யூஸ் பண்ண இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய துணிகள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூஸ் பண்ணாத பெரியவங்களோட துணிகளையும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து போகக்கூடிய வழிகளில் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து குட்டாக இப்போ ஒரு குட்டு பார்த்தோம், அங்கே ஒரு 3 வீடு இருக்குது, இன்னும் அடுத்து 2 குட்டு இருக்கும், அங்கே எத்தனை வீடுகள் இருக்குதுன்னு தெரியல. அந்த மக்களுக்கும் நம்ம வந்து பொருட்கள் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 10 வீடுகளுக்கு சம்மந்தமாக எல்லா உணவுகளும் கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஒரு மன நிறைவோட இந்த பயணத்தை வந்து நம்ம முடிப்போம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாகவும் செழிப்பாகவும் இந்த காடுகள் இருக்குது. எல்லா பக்கம் மூங்கிலுடைய ஒரு காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். அதிகமான யானைகளுடைய நடமாட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரிஜினல் ஆதிவாசி காட்டுவாசினா அதை இப்போதைக்கு இவங்க தான் சொல்லலாம். காடுகளில் இருக்கக்கூடிய தேன், இன்னும் பார்த்திங்கன்னா இயற்கை கிடைக்கக்கூடிய கிழங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து தான் இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க இந்த மக்கள். இன்னும் இவங்களை பற்றி பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், வாங்க. ஓகே மக்கள், அந்த அணையை தாண்டின உடனே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு சில வீடுகள் இருக்குது. இங்கே என்னச்சு வேண்டாமா, கொடுக்கலையா? வேண்டாமாம்மா? ஓகே இப்படி தான் வந்து எல்லா வீடுகளும் இருக்குது. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டுக்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு வீடு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் மாதிரி தான் இங்கேயும் வீடுகள் இருக்குது. இதெல்லாம் தங்கிட்டு இருக்கிறாங்க. இதான் வந்து சமையல் கட்டு, அவங்களுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் சமைக்கிறது, அரிசி, அவங்களோட ரூமு. இதான் இந்த மக்களுடைய வீடு. எடுக்கா கடிக்கும் அப்புறம் ஹாய்டா. இது ஒரு வீடு, அது இது ஒன்று. எந்த கைக்குண்ணே? எந்த அது புட்டோ, நூல் புட்டா? டேஸ்ட்டுண்டா? நன்னாட்டுண்டா? எந்த பேர் இந்த பேர்? இந்த சங்கு. இந்த பேர் எந்தடா? சஞ்சு சங்கு. ஓ, இன்னும் புட்டானு. காலையில் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சமைக்கிறது வந்து புட்டு, நூல் புட்டுன்னு சொல்லக்கூடிய ஐட்டங்கள் சமைச்சிட்ருக்குறாங்க. இப்போது நம்ம அங்கேருந்து வந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வா கடிச்சிடாத நீ பாடு. இது கடிக்க நாய் இல்லை? ஓ, நல்ல பட்டி.
பில்லு ட்ரெஸ்ஸா? இப்போ நம்ம கொண்டு வந்த உணவுகளை வந்து நம்ம அது ஆனால் இருக்குது, நமக்கு அந்த நேரம் ஞாபகத்துக்கு வராது. அத்தனை நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வரா அடுத்த ப்ராசஸ். ஆள் இருக்கு அப்படியே மக்களே போயிட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடையும் நம்ம பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் போக 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 இப்படி தொடர்ந்து ஏடா சோந்தனே வித்தியாசமான ஆதிவாசி மனிதர்கள், மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் ஒரு விதமான வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்குது. இவங்களுடைய வீடுகள் எல்லாமே ரொம்ப 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 இதுவரையும் நாங்கள் பார்த்துறாத. கேட்ட இப்போ நீங்கள் தாமஸ் எத்தனை மாதம் ஆகி ഇവിടെ വന്ന് ഇപ്പം 2-3 മാസമായി ഇവിടെ. ഓ നിങ്ങൾ ഒരേ இடத்துலണ്ടാவோ இல்ல மாறி மாறி ஒரு இடத்துல இருந்தா கிடக்கப்பட்ட எல்லாம் கெட்டிப்பறக்கி எல்லாம் காட்டுக்கு போறேன். ഭയങ്കര പന്നിശല്യം. സർക്കാരിന് റൈബിൾ ഓഫീസറിന് അവിടെ അരി കൊണ്ടുവന്നാലോ റൈബിളിന് അരി കൊണ്ടുവന്നിട്ട് നമ്മൾ കിറ്റും അരിയും എന്തോ സാധനം വെച്ചിട്ട് ഇച്ചിരി മിറവറക്കാൻ കാട്ടി കയറി പോയാ വീട്ടിൽ വന്ന് നോക്കും അരി മൊത്തം പന്നി എടുത്തിട്ട് പോവാ. കാട്ടുപന്നി എല്ലാം നാട്ടിന് കൊണ്ടിറക്കിയ പന്നി. ഊരിൽ കൊണ്ടുവന്ന പന്നി. ഊരിൽ വളർത്തുന്ന പന്നി. മുളക് കിട്ടത്തില്ല, ഉപ്പ് കിട്ടത്തില്ല, ഒരു സാധനം കിട്ടത്തില്ല. മൊത്തം എടുത്തു എണ്ണ ഉൾപ്പെടെ മൊത്തം എടുത്തു. സോപ്പ് വരും കിട്ടും. മൊത്തം പണിക്ക് പോയിട്ട് വരുമ്പോ ഒന്നും കാണാതെ എല്ലാ വീടുകളും പട്ടിണിയായി. இப்படி வந்து இவங்க அரிசி கிடைக்கக்கூடியது அது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வச்சுட்டு வேலைக்கு போனாங்க, காட்டு வேலைக்கு போகலாம். அப்படி காட்டு வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் காட்டு பன்னிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, அப்புறம் மிளகு, அந்த இவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து காட்டு பன்னிகை தின்றுது. ஓகே மக்களே, இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடுகளில் தான் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு வந்து காட்டுப்பன்னி தொல்லை, யானை தொல்லை, எல்லா தொல்லையும் இருக்குது. இவங்களுக்கு வந்து சர்க்கார் வந்து வீடு கட்டி தந்தாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. எந்தன்னு வைக்கணுது இப்போ உனக்கு கைக்கானு அரியாது நோக்கட்டா? ஓகே ஓகே. ஓ இது கவர்மெண்ட் கொடுத்தரி எது? கண்டு ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தரையை தெரிஞ்சிருப்போம். ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலே இருக்காங்க. அரிசி, மாவு நீங்களுக்கு இவட டெய்லி ஊனு கொடுக்க கவர்மெண்ட் கொண்டு புட்டு ஃபுட்டு எப்போ டெய்லியும் குட்டிகளுக்கு வெளியாளுகளுக்கு கொடுக்கலாம். உண்டாக்கி தரோம் முடியாதவங்களுக்கும் உண்டாக்கி தரோம். இல்ல அரி மாத்திரம் கொடுக்கும். அவர் உண்டாக்கி கொண்டு வீட்டுக்குள்ள இடியாப்பம் இருந்துச்சு. எப்போ டெய்லியும் രാവിലെ മാത്രം? രാവിലെയും പിന്നെ ഞായറാഴ്ചയും ശനിയാഴ്ചയും ചോറ് രാവിലെ പിന്നെ കാപ്പി. பயங்கரமான காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு இருக்குது, மரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பரன் வீடு. இதுலேயே இந்த மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி தான் இந்த மக்கள், அதாவது அவங்க எங்கே தோணுதோ அந்த இடத்துல வீடுகளை கட்டி, ஏணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து மரத்தை வெட்டி ஏணியை செஞ்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டங்களாக போட்டு ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ நான் மேலே ஏற போகிறேன், அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்கிறத பார்க்க போகிறேன். அப்படி ஆனால் ரொம்ப காலம் ஆயிடுச்சு பொறுத்த கைவிடப்பட்டுருச்சு. 2 ஏணி இருக்குது. அதான் அது வந்து பழசு யூஸ் பண்ண விட்டுட்டாங்க. 3 ஆமாம் மொத்தம் 3 ஏணி இருக்குது. இப்போ நான் தொட்டு இருக்க பாருங்கள், இது ஒரு ஏணி, அப்புறம் இங்கே ஒரு ஏணி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒன்று ஏணி இருக்குது. அதாவது இந்த இடத்த வந்து இவங்க வந்து பர்மனெண்ட்டாக வந்து விட்டுட்டு போகிறதில்ல, திரும்ப வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பரன் வீட்டில் தான் ஏறிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது. மேலே ஏறுறதுக்கே அற்புதமாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்குறாங்க. அருமையாக இருக்குங்க. வாவ், மேலே வந்து பிவிசி டோர் மாதிரி 2 டோர் இருக்குது, பெரிய டோரு. ஆகா,
அற்புதமாக இருக்குது. ஆனால் இதுலேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து இப்போதைக்கு இங்கே இல்லை, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அற்புதமான ஒரு வாழ்க்கை காட்டு இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து பறன் பார்த்துருப்போம். அதெல்லாம் விவசாயத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக, அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக, பயிரை பாதுகாக்கிறதுக்காக நைட்டு வந்து தங்குவாங்க. ஆனால் இவங்க வந்து நைட்டெல்லாம் கிடையாதுங்க, எப்போவுமே ஒரு வீடாகவே பயன்படுத்தி இதிலேயே வந்து ஸ்டே பண்ணி தங்கிட்டு இருக்கு இந்த மக்களுடைய வீடு. நம்ம வந்து அழகாக ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் இருக்க வந்து ஆசை. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப நேரம் வந்து இங்கே இருக்கிறது நமக்கு வந்து ஆபத்தில் கொண்டு விட்டுரும். அதனால் ஓகே மக்களே, இப்போ வந்து கடைசியாக எண்டு பாயிண்ட் வந்துட்டோம். நம்ம காலையில் பார்த்த மாதிரியே இந்த பகுதியில் வந்து ஆறு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆறை ஒட்டி தான் வந்து இந்த மக்களும் வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இரவு நேரத்துக்கான நெருப்பு இங்கே வெளிச்சமெல்லாம் கிடையாது. இப்போ ராவலிக்கு இதான லைட்டு எங்களுக்கு இதை கத்திச்சு ஃபுல் லைட் கிடக்கும் இருக்குப்பா. படிக்காமண்ணா எத்தனைக்கு? 6 எவட ஸ்கூலு? பெரியார். ஓகே ஓகே. எத்தனைக்கு? 6 படிக்குங்க. ரெண்டு வயசு எத்தனை இருக்கு? வயசு சரியில்லை. கேட்டா மேல எப்படி போறது? 3 வயசா? என்ன வயசு? சோறு. எது எது தெரியும்? ஓ கேரா வா. ஓ அவட வா வா டா, என்கிட்ட இருக்கு, அப்படியே தூக்கிட்டு வா. அங்க அந்த அந்த கட்டையை தாண்டி போனோமாமா. ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இதை தாண்டி போகணும் அந்த சைடு. எங்கே கேறும்? ஓ வாரு, அந்த பாப்பா ஏறுறது பாத்தியா? இத்தனூண்டு இருக்கு, எப்படி ஏறி போகுது பாரு. இதான் ரூட்டு, வேற வழி இல்லை அவட போன. ஓ அப்பா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து போக வேண்டியதா இருக்கு. வழியா பார்த்து கஷ்டப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்குங்க. ரொம்ப இந்தது அடுத்து வந்தா நின்று விடாது. இது நின்றையா? எத்தனை ஆளுக்கு நின்று? ஒரே ஆளுக்காரண்டா? நிறைய பேர் இருக்காங்களாமா. இங்க பாருங்க, ஆறை ஒட்டியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஆறை ஒட்டியே இவங்களா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து வீடு வந்து அந்த பக்கம் வீடு லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க அங்க வாழாம இவங்க காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, இதான் வீடா? தமிழ் தெரியுமா உனக்கு? மலையாளி. ஓகே ஓகே. சுகந்தண்ணே ஏட்டா കുറച്ച് ഇതുണ്ട് ഫുഡ് എടിക്കോ ஹரிஸ் கொடுக்குறியா? நான் இது வந்து ஒரு பிஸ்கெட் எடுத்து கொடு. ரெண்டு கொடு. நிறைய பேர் இருக்காங்களே. அப்புறம் ஒரு ரஸ்க் பேக்கெட் கொடுத்துரு. ரஸ்க் ஒன்று, அப்புறம் இந்த கிட்டு. அதான் அந்த கிட்டு, அரிசி கிட்டு. இல்லை அப்படியே கொடுத்துரு. ஆமாம், இதில் அரிசி எண்ணெய் அதொക്കെ ഉണ്ട്.
இதில் ட்ரெஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது அந்த 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 குழந்தைக்கு ஏதாவது அம்மா பாரு. ஓ துணி போட்டோன்னு பயந்துருச்சா? പാപ്പാ ദാ എന്താ പേടിക്കണ്ട. கொடுத்துரு எல்லாத்தையும் குழந்தை அந்த குழந்தைகளுக்கு அப்படியே கொடுத்துரு. அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துரு. அந்த ட்ரௌசரு பேண்ட்லாம் பசங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த பசங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுறது. காட்டில் கிடைக்கக்கூடிய விறகுகளை கொண்டு வந்து உடச்சி போட்டு அங்கே வந்து இப்போ நைட்டு வந்து வெளிச்சத்துக்கு தீ மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறு இருக்குது. இந்த ஆறு தான் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆறு தண்ணி ஓடக்கூடிய பகுதியில் தான் இவங்களோட அதிகமான குடியேற்றமும் இருக்குது. இங்கே இருக்காங்கன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை தாண்டி உள்ளே எங்கேயாவது போய் செட்டில் ஆகுவாங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் அங்கே இருப்பாங்க. ஓ இப்படி தான் இவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டுருக்கு. சாரி என்ன இது இது சுடிதாரோட தான் ஃபேண்ட்டோட தான் அது என்ன இது ஒரு டிஷர்ட்டு. அந்த பையனுக்கு கரெக்டாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கூட்டம் தானேதா அந்த பையனுக்கு நோய்க்கோ. ஓகே நீ வீட்டுக்கு எங்கூட போகணும். இதே கூட போ குறைச்சி காட்டி கொடுறா வா. என்னமோ மிதிச்சிட்டேன் இருத்துல. பிக்கிதா அட்டையா இருக்கு போகுது. அட்டை என்னடா இல்ல இல்ல இது லாஸ்ட் வீடா இப்ப போனது? அத்தனை வீடுண்டா இன்னிண்டா? ஓ ஆனா பசங்க அந்த ஒரு இது பத்தியா சுறுசுறுப்பு செம சுறுசுறுப்பாக அந்த நம்ம புள்ள மரம் ஏறுது பத்தியா விரல வந்து அந்த ஓட்டைகளை விட்டு அப்படியே வந்து இதாகுது. ஓ வெறும்ல நீயே. ஓகே பாய் பாய். அப்பா நல்லா பூச்சி கத்துற சவுண்டு. ஆமா அதுக்குள்ள வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். கொடுத்தாச்சா? கொடுத்தா பிஸ்கட் வைக்க வந்தா ஆமா இது எடுத்தோ எடுக்கு எடுக்கண்டா. இன்னொன்று எடுத்து 2 ആൾക്കാർ എത്ര ഉണ്ട് ഇവിടെ? മലയാളത്തിൽ സംസാരിക്കാൻ പറ്റൂലേ? அவ்வளோதான் மக்களே, ஒரு சூப்பரான அருமையான ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோ நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னா கேரளாவுடைய கவி ஃபாரஸ்ட். இந்த கவி ஃபாரஸ்ட்டை பற்றி சொல்லும்போது கேரளாவுடைய நுரையீரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காட்டை. அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான அடர்த்தியான காடு, இங்கே இல்லாத விலங்குகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஆபத்தான ஒரு காட்டில் வாழக்கூடிய மலை பண்டாரம் பழங்குடி மக்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னும் வரைக்குமே நம்மளை பார்த்து, அதாவது சிட்டியில் வாழக்கூடிய மக்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய நிறைய ஆதிவாசிகள் இந்த காட்டில் இருக்கிறதாகவும், ஆடைகள் விஷயத்தில் அவங்களுக்கு அசால்ட்டாக, அதாவது நமக்கு அது ஆடை வந்து தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வாழ்க்கையில தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான வித்தியாசமான மக்களை தேடி நம்ம பயணம் தொடர்ந்து தான் இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல் ஏதாவது, அதாவது வினோதமான மக்கள், வினோதமான கிராமங்கள், வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய எந்த கிராமங்கள் எந்த ஊர்ல இருந்தாலுமே தகவல் கொடுங்க. நம்ம அழகான முறையில் மக்களுக்கு காட்டுவோம். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கமெண்டையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாமே கூடிய விரைவில் ஒவ்வொருத்தவங்க சொன்ன இடங்களுக்கும் நம்ம சென்று அந்த மக்களை பற்றியான வீடியோ போடுவோம். இன்னும் இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வர காத்துட்ருக்கு. பெல்ல ஆளில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பை பாய்.